நடிகை லலிதா, வயது 97. இவரை நடிகை என்று கூறுவதை விட ஒரு மிகச்சிறந்த நடன ஆசிரியை என்று கூறுவதுதான் சரியாக இருக்கும். இவர் 1940 காலகட்டங்களின் அந்த காலத்து பழம்பெரும் நடிகைகளாக இருந்த டி.ஆர். ராஜலட்சுமியில் இருந்த லலிதா, பத்மினி, ராகினி, வைஜெயந்தி மாலா போன்ற மிகப்பெரிய கலையரசிகளின் படங்களில் எல்லாம் ஒரு நடன மங்கையாக திரையுலகில் வலம் வந்தது மட்டுமல்லாமல் பல துணை கதாபாத்திரங்களிலும் நடித்து வந்தவர். கோயில் திருவிழாக்களுக்காக அந்த காலத்தில் அமைக்கப்படும் நடன மேடைகளுக்காக பயிற்சி கொடுத்து கொண்டிருந்த பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு நடன பள்ளி. அங்கே ஒரு குழந்தையாக இருந்த பொழுது வேடிக்கை பார்க்க சென்று வந்த காலகட்டங்கள். அவர்களெல்லாம் ஆடும் நடனத்தை பார்த்து குழந்தையாக இருந்த லலிதாவுக்கும் மனதிற்குள்ள ஆசை. எனக்கும் அவர்களைப் போல ஆட வேண்டும் என்று அந்த விருப்பத்தை தன் பெற்றோர்களிடம் தெரிவித்த போது, ஐயையோ, பொண்ணுங்கள்லாம் மேடை ஏறி ஆடக்கூடாது, அதுவும் நம்ம கலாச்சாரத்துக்கும் ஆச்சாரத்துக்கும் அது ஒத்தே வராதடி அசடு என்றெல்லாம் அந்த காலத்தில் பெண்களுக்கு இருந்த விதிமுறைகளையும் கட்டுப்பாடுகளையும் பற்றி பெற்றோர்கள் அந்த குழந்தையிடம் எடுத்து கூறிய போது குழந்தை லலிதாவின் மனது மிகவும் வேதனைப்பட்டது. குடும்பத்தில் பிறந்தவர்கள் மொத்தம் 5 பிள்ளைகள். அதில் மூத்த தலைப்பெண்ணாக பிறந்தவர் குழந்தை லலிதாவாக இருந்தார். குழந்தை லலிதாவுக்கு அப்போது 3 தம்பிகளும் ஒரு தங்கையும் இருந்தார்கள். பொதுவாகவே குடும்பத்தில் தாய் தந்தையர்களுக்கு அவர்களுக்கு பிறக்கும் அந்த மூத்த குழந்தையின் மீது சற்று அன்பு அதிகமாகவே வைத்திருப்பார்கள் என்பது ஒரு இயல்பான விஷயம்தான். அப்படிப்பட்ட தங்களுடைய மூத்த பிள்ளையின் மனதில் தோன்றிய ஒரு ஆசையை அவர்களிடம் சொன்னபோது அவர்கள் அதற்கு விதித்த கட்டுப்பாடுகளும் விதிமுறைகளும் என்பது அந்த குழந்தையின் மனதையும் முகத்தையும் மிகப்பெரிய அளவில் வாடச் செய்தது. அதை கண்டு அந்த பெற்றோர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதனால நம்ம பொண்ணோட சந்தோஷம் தானே நம்ம சந்தோஷம் என்று நினைத்து கொண்ட இந்த பெற்றோர்கள் அந்த குழந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுப்பதற்காக நடன பள்ளியில் சேர்த்து விட்டார்கள். பெற்றோர்களின் அனுமதியை கிடைத்த அந்த பிஞ்சு மனம் என்பது ஒரு பட்டாம்பூச்சியை போல துள்ளி பறந்தது. ஓல்ட் இஸ் கோல்டு என்று கூறுவார்கள். எப்பொழுதுமே நம்முடைய பழைய நினைவுகளும் அந்த நிகழ்வுகளும் என்பது நம் மனதை எப்போதும் ஒரு மெய்சிலிர்ப்பை ஏற்படுத்தி விடுவது உண்டு. இந்த தாய்குல தாரகையின் கதையை நாம் கூறும் பொழுதே நம் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக இருந்த காலகட்டங்கள் என்று குறிப்பிடும் பொழுதே நாம் கண்களில் பார்த்திராத நம் மனதில் அந்த கற்பனைகளை நினைத்து பார்க்கும் பொழுதே ஏதோ ஒரு புல்லரிப்பு ஏற்படுத்தி விடுகின்றது என்று சொன்னால் கூட அதை யாராலும் மறுத்து கூறிவிட முடியாத இந்த தாய்குல தாரகையின் தற்பொழுதைய வயது என்பது 97. ஆனால் அதை யாராலும் நம்பிவிடவே முடியாது. ஏனென்றால் இந்த தாய்குலத்தின் சுறுசுறுப்பும் துடிதுடிப்பும் உடல் நிலையில் எந்த ஒரு தடுமாற்றமோ தள்ளாட்டமோ இல்லாமல் இந்த வயதிலும் ஆடிக்கொள்ளும் அந்த நடனமும் அந்த நடனத்தில் இருக்கும் நளினமும் பாவங்களும் என்பது காலத்துக்கு தான் வயதாகி விடுகின்றது. ஆனால் கலைக்கு என்றுமே வயதாகி விடாது என்ற ஒரு உண்மையை தான் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. இந்த காலகட்டத்தில் 40 கடந்தாலே பார்வைத்திறன் குறைந்து நம்மை போல கண்ணாடியை மாட்டிக்கொள்ளும் காலத்தில் இந்த அம்மாவை பார்க்கும் பொழுது சற்று பொறாமையாகத்தான் இருக்கின்றது. கடவுள் இந்த தாய்குலத்துக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய கிருபை என்று தான் கூற வேண்டும். பார்வை திறனுக்கும் குறையில்லை, அந்த கேள்வி திறனுக்கும் குறையில்லை, பேச்சு திறனும் பளிச்சிடுகின்றது. இந்த காலகட்டத்தில் ஒரு மனிதனின் வாழ்க்கை என்பது எவ்வளவு தூரம் பயணிக்குமா என்பது கூட ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். அப்படியே யாராவது வாழ்ந்தாலும் கூட அவர்கள் பல மருத்துவ சிகிச்சைகளுக்கும் ஆளாகி கொண்டு பல சிரமங்களையும் தாங்கிக் கொண்டுதான் அவர்களுடைய வயோதிக காலங்களை கடந்து வருவதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த தாய்குல தாரகைக்கு அப்படிப்பட்ட எந்த ஒரு துர்சங்கடங்களும் நிகழ்ந்துவிடவில்லை. அப்படி எதுவும் நிகழ்ந்துவிடவும் கூடாது என்றுதான் நாம் நினைக்க வேண்டும். அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்துக் கொண்டு ஒரு அதிசய பிறவியைப் போலத்தான் இந்த 97 வயதிலும் மிகவும் சுறுசுறுப்பாகவும் அழகாகவும் நடனம் ஆடிக்கொண்டு பார்ப்பவர்களை மெய்சிலிர்ப்பூட்ட வைக்கின்றது. நடிகையும் நடன மங்கையுமான அம்மா லலிதா பாட்டி அவர்கள் நோயும் இல்லை, நோக்காடும் இல்லை, வறுமையும் இல்லை, வருத்தமும் இல்லை. இந்த காலகட்டங்கள் வரைக்கும் சொந்த காலில் நின்று கொண்டு தன்னை தானே காப்பாற்றிக் கொண்டு வரும் இந்த தாய்குலத்தின் சந்தோஷத்துக்கும் குறைவு இல்லை. வயோதிக காலகட்டங்களில் வாழ்க்கையை எதிர்கொள்வதற்காக ஒரு துணை ஒன்று வேண்டும் என்று கூறுவார்கள். இந்த தாய்குலம் தன்னந்தனியாக நின்று கொண்டு தனித்து நின்று போராடி கொண்டு வரும் இந்த தனிமையின் வாழ்க்கைக்கு என்ன காரணம் என்பதை பற்றி பார்க்கலாம். நடிகை லலிதா பாட்டியின் பூர்வீகம் என்பது பர்மாவில் இருந்து பிழைப்பு தேடி தமிழகத்துக்கு வந்த ஒரு குடும்பம்தான் என்றாலும் லலிதாம்மா பிறந்தது வந்து தமிழ் மண்ணின் தஞ்சாவூரில் தான். குழந்தை லலிதா பிறந்தது தஞ்சாவூர். படிப்பின் மீது ஆர்வம் இல்லை, நாட்டியத்தின் மீது ஆர்வம் கொண்டதால் இந்த காலத்தின் நடன ஆசிரியரான தண்டாயுதபாணியின் கலாக்ஷேத்ரா நடன குழுவில் இணைந்து கொண்டு பரதநாட்டிய கலையை கற்று வந்தார். சென்னையில் இருக்கும் திருவல்லிக்கேணி பகுதியில் அப்பா அம்மாவோடு சொந்த வீட்டில் தங்கி கொண்டு வந்த இவருடைய அந்த காலத்து நாட்டிய நிகழ்ச்சிகளை, மேடை நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டு
அந்த காலத்து கருப்பு வெள்ளை சினிமா திரையுலகம் என்பது இவருக்கு கை நீட்டி வரவேற்பு கொடுத்தது. காலகட்டங்கள் என்பது 1945 ஆங்கிலேயர்கள் நம் இந்தியாவை ஆட்சி புரிந்து கொண்டிருந்த காலகட்டங்களாகும். அந்த காலகட்டத்திலும் கூட ஏவிஎம் தயாரிப்பு நிறுவனம் என்பது திரைப்படங்களை தயாரித்துக் கொண்டு வந்தது. ஸ்ரீவள்ளி என்ற ஒரு திரைப்படத்தை தயாரித்த போது முதலாக நடிகை லலிதாவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. அந்த முதல் திரைப்படத்தில் லலிதாவுக்கு நடன காட்சிகளோடு இணைந்து ஒரு கதாபாத்திரமும் அமைந்திருந்தது. அந்த திரைப்படத்தில் கதாநாயகனாக TR மகாலிங்கம், கதாநாயகியாக குமாரி ருக்மணி அவர்கள் நடித்திருந்தார்கள். இந்த திரைப்படத்தில் பேபி கமலா என்று வரும் ஒரு கதாபாத்திரத்துக்கு தோழியாக நடிகை லலிதா நடித்திருந்தார். இந்த திரைப்படம் தான் லலிதாவுக்கு திரையுலகில் முதல் அறிமுக திரைப்படமாகும். அந்த காலத்து திரைப்படங்களில் ஒரு நாட்டிய மங்கையாகவும் துணை கதாபாத்திரங்களிலும் நடித்து வந்த நடிகை லலிதாவின் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய படம் என்னவென்று கேட்டால் 1948 வெளியான சந்திரலேகா என்ற அந்த பிரம்மாண்ட திரைப்படமாகும். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு ட்ரம் சாங் என்பது இந்த காலத்திலும் நமக்கு பார்ப்பதற்கு மிகவும் பிரமிப்பாக இருக்கும். பொதுவாகவே இந்த திரைப்படம் என்பது அந்த காலகட்டத்தில் தமிழ் திரையுலகை இன்னொரு கட்டத்திற்கு எடுத்துச் சென்ற திரைப்படமாகும். நூற்றுக்கணக்கான நடன மங்கைகள் இணைந்து கொண்டு கலக்கிய அந்த ட்ரம் சாங் காட்சிகள் அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற மிகப்பெரிய பிரம்மாண்ட காட்சிகளாக அமைந்திருந்தது. அந்த திரைப்படத்தில் அந்த ட்ரம் சாங்குக்கு லலிதாவோடு ஆடிய அந்த காலத்து மிகப்பெரிய பிரபலமான நடிகைகள் VM ஜானகி மற்றும் சின்னம் சத்யா போன்ற பெரிய நடிகைகள் இடம்பெற்றிருந்தார்கள். அந்த காலத்தில் எடுத்துக்கொள்ளும் இந்த மாதிரி நடன காட்சிகள் எல்லாம் உச்சி வெயிலில் வெளிச்சத்துக்காக வெட்ட வெளியில் பிரம்மாண்டமான நடன அரங்குகளை அமைப்பார்கள். படப்பிடிப்புக்காக பெரிய அளவில் லைட்டிங் தொழில்நுட்பங்கள் எல்லாம் வளர்ந்து விடாத காலகட்டங்களாக இருந்ததனால் வெளிச்சம் என்பது சூரியனின் பிரகாசம் நன்றாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக மேற்கூரையே போடாமல் பிரம்மாண்ட அரங்குகளை அமைக்கப்படுவார்கள். இந்த உச்சி வெயிலில் நின்று கொண்டுதான் இந்த நடன மங்கைகள் அனைவரும் நடனமாட வேண்டும். உச்சி வெயிலில் நின்று கொண்டு ஆடும் எத்தனையோ கலையரசிகள் பாடல் காட்சிகளில் எல்லாம் மயங்கி கீழே விழுந்து விடுவார்கள் என்ற கதையெல்லாம் அந்த காலத்தின் திரைப்படத்துறையின் மிகப்பெரிய சோக வரலாறுகளாக இருக்கின்றது. மயங்கி கீழே விழுவார்கள், மீண்டும் எழுந்து தண்ணி குடித்துக் கொண்டு மீண்டும் ஆட ஆரம்பிப்பார்கள். இதுதான் அந்த காலத்து சினிமா துறையின் ஒரு மிகப்பெரிய தலைவிதியாக இருந்து வந்தது. வெயில் வெளிச்சத்துக்காக காலையில் 10 மணியில் இருந்து ஆரம்பித்து 2 மணி வரைக்கும் அந்த காட்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருப்பார்களாம். பிறகு 3 மணியில் இருந்து ஆரம்பித்து 4:30 மணி வரைக்கும் மீண்டும் படப்பிடிப்பை தொடர்வார்கள். இப்படி எடுக்கப்பட்ட அந்த சந்திரலேகா என்ற திரைப்படத்தில் வரும் அந்த ட்ரம் சாங் காட்சி என்பது 3 மாதங்கள் படப்பிடிப்பை நடத்தினார்களாம். அந்த ஒரு பாடல் காட்சிக்காக மட்டும். ஒரு திரைப்படத்தில் வரும் ட்ரம் மியூசிக் காட்சிகளுக்காக அந்த காலத்தில் இவ்வளவு பெரிய சிரத்தை எடுத்திருக்கிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்துக்குரிய வரலாறுகளாகத்தான் இருக்கின்றது. இப்படி இந்த தாய்குல தாரகை அந்த காலத்தில் ஞானசுந்தரி, ஆதித்தன் கனவு, மாயாவதி போன்ற ஒரு நடன மங்கையாகவும் துணை கதாபாத்திரங்களிலும் என்று அழகாக பயணித்து கொண்டு வந்த காலகட்டங்கள். அந்த காலத்தில் இவர்களுக்கெல்லாம் கிடைத்த சம்பள தொகையை பற்றி கேட்டால் மிகவும் ஆச்சரியப்படுவீர்கள். அதாவது ஒரு மாத சம்பளம் என்பது வெறும் 40 ரூபாய் மட்டும்தானாம். அந்த காலத்தில் அந்த தொகையே பெரிய தொகைதான் என்று அம்மா லலிதா அவர்கள் கூறும் பொழுது அதை கேட்பதற்கும் ஆச்சரியமாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் அந்த காலத்தில் ஒரு ரூபாய்க்கு 10 படி அரிசி கிடைக்குமாம். இப்படி அழகாக பயணித்து கொண்டு வந்த இவருடைய திரை பயணத்துக்கு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி வைத்தது இவருடைய வாழ்க்கையில் நடந்த அந்த திருமணம்தான் என்று கூறுகிறார். சமூகத்தில் பெண்ணாக பிறந்தவளுக்கு காலகாலத்தில் ஒரு திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும் என்று அந்த காலத்தில் அந்த பெற்றோர்கள் எடுத்த அவசர முடிவு நடிகை லலிதாவின் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக்கியது. பெற்றோர்கள் தேடி கொடுத்த மாப்பிள்ளைதான். ஆனால் அவரை எங்கிருந்து தேடி பிடித்தார்களோ தெரியவில்லை. அவர் பெயர் ராமசாமி. கட்டிய மனைவி மீது நம்பிக்கை இல்லாமல் நீ இனிமேல் எல்லாம் சினிமாவில் நடிக்கக்கூடாது என்று ஒரு மிகப்பெரிய கட்டளை போட்டதும் நடிகை லலிதா அவர்கள் மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளானார். இதனால் இவருடைய கணவரோடு வாழ்ந்து வந்த காலங்கள் என்பது இவருக்கு மகிழ்ச்சியை தரவில்லை. காலங்கள் கதை சொன்னபோது அவர்களுடைய அந்த தாம்பத்திய வாழ்க்கையில் ஒரு அழகான ஆண்மகனையும் பெற்றெடுத்தார்கள். காலங்கள் போன போக்கில் லலிதாவின் பெற்றோர்களும் காலமாகி போனார்கள். கணவர் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியை தராத ஒரு நபராக இருந்தாலும் அவரும் ஒரு கட்டத்தில் மாரடைப்பால் காலமாகி போனார். கடைசியில் லலிதாவுக்கு துணையாக இருந்தது பெற்றெடுத்த பிள்ளை மகன் மட்டும்தான். ஒண்ணு கண்ணே கண்ணு என்று பொத்தி பொத்தி வளர்த்த மகனாகட்டும் குடிபோதைக்கு அடிமையாக்கி கொண்டு தாய் பேச்சை மதிக்காமல் ஒரு தெனவெட்டான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வந்தது லலிதாவின் மனதை மிகப்பெரிய அளவில் வேதனைப்பட வைத்தது. அதனால் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைத்து விட்டால் அவனுடைய காலுக்கு ஒரு கட்டை போட்டு விடலாம் என்று நினைத்தார் லலிதா.
இப்படி ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு, ஒரு ஆசையோடும் ஆவலோடும் தன் மகனுக்கு ஒரு திருமணத்தை நடத்தி வைத்தபோது வாழ்க்கையில் அவன் 2 பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்தார். அந்த 2 பெண் பிள்ளைகளும் பேத்திகளாக வந்து லலிதாம்மாவுக்கு பாட்டி என்ற அங்கீகாரத்தை கொடுத்து, லலிதாம்மா அந்த குழந்தைகளை கொஞ்சம் மகிழ்ந்தாலும் தன் மகனுக்கு இருந்த குடிப்பழக்கத்திலிருந்து தன் மகனை மீட்டெடுக்க முடியாமல் திண்டாடினார். துர்சங்கடங்களாக மருமகளாகட்டும் தன் பேத்திகள் 2 பேரையும் இழுத்து கொண்டு அவருடைய தாய் வீட்டுக்கு ஓடிப்போனார். பிறகு அந்த பெண்மணி புகுந்த வீட்டை எட்டி பார்க்கவே இல்லை என்பது ஒரு துர்சங்கடங்களாகவே இருந்தது. இவனோடு வாழ்ந்தால் பெற்றெடுத்த 2 பெண் பிள்ளைகளும் அதோகதி ஆகிவிடும் என்று நினைத்து கொண்டு மருமகள் தாய் வீட்டை விட்டு தன் புகுந்த வீட்டுக்கு எட்டி பார்க்கவே இல்லை. தற்போது அந்த மருமகளும் 2 பேத்திகளும் மும்பையிலோ இல்லை கொல்கத்தாவிலோ எங்கோ ஒரு இடத்தில் வாழ்ந்து வருகிறார்கள் என்ற தகவல் மட்டும் லலிதா பாட்டிக்கு தெரியும். இருந்தாலும் அவர்களை சென்று வாழ்க்கையில் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை என்பதுதான் உண்மையாகும். இப்படி லலிதா பாட்டிக்கு காலங்கள் சொன்ன கதையில் மீண்டும் ஒரு சோக கதை காத்திருந்தது. அது என்னவென்றால், மகன் குடித்து குடித்து உடல் நலனை கெடுத்து கொண்டு அவனும் ஒரு கட்டத்தில் இறந்து போய் லலிதாம்மாவை அனாதையாக நிற்க வைத்தது. இப்படி வாழ்க்கையில் ஒரு தனிமரமாய் நின்று வானத்தை பார்த்த லலிதாம்மாவிற்கு வாழ்க்கையில் இனி என்ன செய்ய போகிறோம் என்று காலங்கள் லலிதாம்மாவுக்கு ஒரு கேள்விக்குறியைத்தான் எழுப்பியது. அந்த காலத்தில் சென்னையின் திருவல்லிக்கணியில் இருந்து அவர்களுடைய சொந்த வீடும் கூட ஏதோ ஒரு சூழ்நிலையில் இழந்திருக்கிறார்கள். அதன் பிறகு கையில் மிஞ்சியது என்னவோ குழந்தை பருவத்தில் அந்த பெற்றோர்களிடம் போராடி பெற்றுக்கொண்ட அந்த நடனங்கள் மட்டும்தான். அதுதான் லலிதா பாட்டிக்கு இன்று வரைக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய சொத்தாக அமைந்திருக்கின்றது. அந்த நடனத்தை ஒரு தொழிலாக எடுத்துக்கொண்டு பல குழந்தைகளுக்கும் அந்த நடனத்தை சொல்லிக் கொடுத்து கொண்டு திருத்துறைப்பூண்டி பகுதியில் இருந்த பல பள்ளிகளிலும் பள்ளி மாணவிகளுக்கெல்லாம் அந்த நடனத்தை கற்றுக் கொடுத்து கொண்டு தன் வயிற்று பசியை போக்கிக் கொண்டு காலங்களை கடந்து கொண்டு வந்திருக்கிறார் லலிதாம்மா பாட்டி. இருந்தாலும் அந்த பயிற்சி நேரங்களை தவிர மற்ற பொழுதுகளிலெல்லாம் ஒரு தனிமையின் சோகத்துக்கு தள்ளவிடப்பட்டதால் லலிதாம்மா சென்னை அரும்பாக்கத்தில் இருந்த ஏதோ ஒரு தூரத்து சொந்தங்களின் உறவை நாடிக்கொண்டு அங்கே வந்து அடைக்கலம் தேடினார். இருந்தாலும் லலிதாம்மா பாட்டியின் அந்த வயோதிகமும் அந்த உடல் நலச் சோர்வும் என்பது உறவினர்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக சரியான ஒரு புகலிடத்தை தேடிய போதுதான், அதற்காக ஒரு முயற்சி எடுத்த போதுதான் யாரோ ஒருவர் கை காட்டியதுதான் சென்னை பாலவாக்கத்தில் இருக்கும் விஷ்ராந்தி என்ற ஒரு முதியோர் இல்லம் என்பது. ஆனால் அந்த முதியோர் இல்லம் என்பது தற்பொழுது லலிதா பாட்டி அம்மாவுக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது. மிகவும் சுதந்திரமாகவும் மிகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது என்று லலிதாம்மா பாட்டி கூறும் பொழுது கேட்பதற்கு நமக்கும் சந்தோஷமாகத்தான் இருக்கின்றது. தற்பொழுது ஊடகங்களிலும் இணையதளங்களிலும் மிகப்பெரிய பிரபலமடைந்து கொண்டிருக்கும் அம்மா லலிதாம்மா பாட்டி அவரை தேடி வருபவர்களின் விருப்பத்துக்கு இணங்கி அவர்களுக்காக நடனமாடி காட்டுவதும் அவர்களுடைய அந்த பழைய நினைவுகளையும் எடுத்து கூறுவதும் என்று குறையொன்றும் இல்லை. மறைமூர்த்தி கண்ணா என்பதைப் போல சந்தோஷமாக இருந்தாலும் அவருடைய மனதில் கடைசியாக ஒரு ஆசை இருக்கின்றது. அது என்னவென்றால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோடு நடனமாட வேண்டும் என்பது. அதை பற்றியான தகவல்களும் ரஜினிகாந்த் அவர்களிடம் போய் சேர்ந்திருக்கின்றது. அவர் தற்பொழுது படு பிஸியாக இருக்கும் காரணத்தினால் பார்த்து கொள்ளலாம் என்ற தகவல்களும் வந்திருக்கின்றது. இந்த உலகை விட்டு தன்னுடைய உயிர் போய்விடுவதற்கு முன்பாகவே அந்த ஆசை நிறைவேறிவிட வேண்டும் என்று ஆசை லலிதாம்மா பாட்டிக்கு இருக்கின்றது. பாட்டிக்கு வயது 97 தான் என்றாலும் அவருடைய மனதுக்கு இன்னும் வயதாகிவிடவில்லை. அவருடைய மனம் என்பது இன்னும் ஒரு பட்டாம்பூச்சியைப் போல பறந்து கொண்டுதான் இருக்கின்றது. லலிதாம்மா பாட்டியின் மனதை கணக்க வைக்கவும் இனிக்க வைக்கவும் செய்த பழைய நினைவுகளும் தனக்கு தானே ஆடிக்கொண்டு சந்தோஷமாக இருப்பதும், நான் இந்த உலகத்தில் யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது, நல்லபடியாக அந்த இறைவனிடம் போய் சேர்ந்துவிட வேண்டும் என்று லலிதாம்மா பாட்டி கூறும் உரைகள் என்பது நம் மனதையும் கணக்கத்தான் வைக்கின்றது.